பாக்கியா செல்வி கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வேலையை விட்டு நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்கள வேலையை விட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க. சரிக்கா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு செல்வி சொல்லிவிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டில் கோபி, ஈஸ்வரி, எழில் 3 பேருமே பாக்கியாவுக்காக காத்திருக்காங்க. அம்மா நீங்கள் போய் படுங்கம்மா, லேட்டாகிடுச்சு, பாக்கியா வந்த பிறகு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கோபி சொல்கிறாரு. இல்லைடா, நீ பேசுனா பாக்கியா காது கொடுத்து கூட கேட்க மாட்டா. நான் பேசினாலாவது கொஞ்சமாவது உட்காந்து கேட்பா. நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு காத்திருக்காங்க. அந்த நேரம் பாக்கியா வராங்க. அத்தை மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டாச்சு அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. கோபி பாக்கியாவை பார்த்து, பாக்கியா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போவே பேசணுமா, முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க. ஆமாம் பாக்கியா, முக்கியமான விஷயந்தான். அதுக்காகத்தான் நான் என் வீட்டுக்கு கூட போகாமல் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா அங்கேருந்து சேரில் உட்காடுறாங்க. இங்கே பாரு பாக்கியா, உன்னுடைய ரெஸ்டாரண்ட் உன் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கும் வருத்தம்தான். அதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி நம்ம அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் சுதாகர்கிட்ட எதுவுமே பேசாமல் கொஞ்சம் அவர் வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசிடாத, ஏன்னா பல காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. எதுக்கு நான் மூடி மறைச்சி பேசுகிறேன், ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து, இங்கே பாரு பாக்கியா, நீ சுதாகர்கிட்ட ஏதாவது இடக்கு மடக்க பேசின அப்படின்னா அது எல்லாமே உன் பொண்ணோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். அந்த மாதிரி எதுவும் நீ செஞ்சு வச்சிடாத. அவர் ஏற்கனவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வாங்கி பேசாமல் பேங்கில் போட்டுக்கிட்டு வட்டியை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காரத விட்டுட்டு நீ தேவையில்லாமல் வீம்பு பிடிச்ச. இப்போ எல்லாமே தலைகீழ மாறிப்போச்சு. இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. நீ எது அவர்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் யோசித்து பேசு. ஏன்னா இனியாவுக்கு அவர் மாமனார், உனக்கு அவர் சம்பந்தி. அவருக்குரிய மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கத்த, என்னால் எந்த பிரச்சனையும் என் பொண்ணுக்கு வராது. அவளும் எனக்கு பொண்ணு தான். ஆனால் மற்றவங்களால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை அந்த சுதாகர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. எல்லாமே சாக்காகி நிற்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.